ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை சமையலுங்க. உங்கள் வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளி வந்துட்டாங்களா, அப்போ இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்கு 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் காஞ்சோன்னே பட்டை ஐட்டம் சேர்த்திக்கலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு பொரியட்டுங்க. பொரிஞ்ச முன்னாடி ஒரு 4 பெரிய வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையெல்லாம் நல்லா வதக்கலாம். வெங்காயத்துக்கு உப்பு போடாமல் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வதங்கினோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு பிரியாணி இது. கருகு விட்டுறக்கூடாது, பொன்னிறமாக வந்துச்சுன்னா போதும் வெங்காயம். இது கூடயே 2 தக்காளி நீர்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயமும் தக்காளியும் ஒன்றா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வைக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் மிளகாய் தூள் சேர்த்திக்கிங்க. இது சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு பிரியாணிங்க. நல்லா வதங்கட்டும். சைட்லாம் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ 2 பாக்கெட் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். மஷ்ரூமை இப்படி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினாவே பச்சை வாசனை போயிருங்க. ஒரு சிலர் மஷ்ரூம் வதக்காமல் அப்படியே பிரியாணி செய்வாங்க, அதில் கொஞ்சம் பச்சை வாசனை வர்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த பச்சை வாசம் கொஞ்சம் கூட வராது. இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும் புதினா கொத்தமல்லி. இப்போ தேவையான அளவு அரிசிக்கு அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கலாம். இது கூடயே ஒரு அரை லெமன் சாராக எடுத்து சேர்த்திக்கலாம். தயிர் இருந்தால் கூட தயிர் சேர்த்திக்கிங்க. இந்த ஸ்டேஜில் ஒருக்க உப்பு காரம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.